ஹாய் ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் முகேஷ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்பிசி 2148 இன்டர்ஃபேஸிங் வித் எல்சிடி டிஸ்பிளே. அது இப்போ பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்பிசி 2148 இன்டர்ஃபேஸிங் வித் எல்சிடி டிஸ்பிளே. இப்போ நம்ம இது வந்து எல்சிடி டிஸ்பிளேல எப்படி இந்த எம்பெடன்ஸ் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து 2 சாஃப்ட்வேர், ஒன்று கெயில், இன்னொன்று ப்ரோடஸ். இந்த கெயில் மூலமாக நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இன்னொன்று ப்ரோடஸ் வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எப்படி சிஸ்டமில் சிமுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்பிசி 2148 இன்டர்ஃபேஸிங் வித் எல்சிடி டிஸ்பிளே, அது 2 சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கெயில் சாஃப்ட்வேர், ரெண்டாவது ப்ரோடஸ். இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி பிசியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கெயில் ஆப். கெயில் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுறது யூஸ் ஆகுது. கம்பைல் பண்ணுறது மூலிமா ஹியூமன் லாங்குவேஜில் இருக்கிறது மிஷின் லாங்குவேஜுக்கு மாறும். நம்ம இன்புட்டில் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக்ன்றது கொடுத்துக்கிறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் ரீபில்ட் ஆல் டார்கெட் கொடுக்குறது மூலியம் நம்மளுக்கு எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி காட்டிடும். எரர்ஸ் இல்லை. ரெண்டாவது சாஃப்ட்வேர் ப்ரோடஸ் சாஃப்ட்வேர். ப்ரோடஸ் வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் மூலிமா எல்சிடி டிஸ்பிளே இன்டர்கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து எக்ஸ் ஃபைலில் கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ் ஃபைலில் நம்ம மைக்ரோகண்ட்ரோலரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட்டு டீபேக்கில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம எல்சிடி டிஸ்பிளே ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு டீபேக்கில் போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம கொடுத்த இன்புட்டு இங்கே அவுட்புட்டாக கிடைக்குது. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு எம்பெடட் சிஸ்டம் ரியல் டைமில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிட்டுக்கு ஆகாதனால முன்னாடி நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோக்ராமிங் கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணும்னா சேவ் பண்ணி ரன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் டிஸ்பிளேல நம்ம ஒரு பிக்சலுக்கு நம்ம ஒரு கலரை உருவாக்கணும். அப்படின்னா அதுக்கு ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்ற 3 கலர் தேவைப்படும். ஸோ 3 ஃபில்டரா வந்து ரெடி பண்றாங்க. ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்ற 3 ஃபில்டரா ரெடி பண்றாங்க. ஸோ இந்த 3 ஃபில்டருக்கும் தனித்தனியா லிக்விட் கிறிஸ்டல் கொடுக்கறாங்க. இப்போ இந்த லிக்விட் கிறிஸ்டலால அதனால ஓன் லைட்டை ஜெனரேட் பண்ண முடியாது. லிக்விட் கிறிஸ்டலுக்கு எக்ஸ்ட்ரா லைட் சோர்ஸ் மூலியமா ஒயிட் லைட்டை கொடுக்கறாங்க. இப்போ இந்த லிக்விட் கிறிஸ்டல் அதுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் சப்ளைக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஆங்கிளை சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எந்தெந்த கலருக்கு எவ்வளோ இன்டென்சிட்டியில இந்த லைட் போகணும் என்றதை இந்த லிக்விட் கிறிஸ்டல் டிசைட் பண்ணுது. இது மாதிரி 3 கலருக்கும் அந்த லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான கலரே எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்படிதான் எல்சிடி வேலை செய்யுது. தேங்க்யூ. Don't